அக்கா நீங்க எப்படி அரிசி மாவுல கோலம் போடுறீங்க? அரிசி மாவுக்கு எப்படி ரெடி பண்றீங்க? அப்படின்றத ஒரு வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. பச்சரிசிய இந்த மாரி நைட்டே வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சுருவேன். முதல்ல ஒரு தடவ தண்ணி அந்த அரிசிய நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவ தண்ணி ஊத்தி ஃபுல்லா வந்து மூடி வச்சுருவேன். நைட்டு ஃபுல்லாவே இது வந்து ஊறி இருக்கும். காலையில எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அத அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து மாத்திட்டு, நல்லா பேஸ்ட் மாரி வந்து அரைச்சு எடுத்துப்பேன். கொஞ்சம் தண்ணியா இருக்க மாரி. அத அப்படியே இன்னொரு பாத்திரத்துல வந்து மாத்திட்டு, நான் வந்து கோலம் போட வந்து ஆரம்பிச்சுருவேன். கொஞ்சம் தண்ணியா இருக்க மாரியே வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, துணி வச்சு வந்து போடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாரி கையில போட்டா தான் வந்து கோலம் வந்து வரும். அது மட்டும் இல்லாம இது கூட கொஞ்சமா மஞ்சள் கலந்து கோலம் போட்டோம் அப்படின்னா, நம்மளோட சமையல் ரூம்ல போட்டா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்றதுனால, என்னால இப்படி வந்து போட முடியல. யாருக்கெல்லாம் அரிசி மாவு கோலம் பிடிக்கும்ன்றத மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ.